ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்ஸ் காஸ்பல் சாப்டர் 13 verse 12. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்திற்கு சென்ற பொழுது அங்கே ஒரு ஸ்திரியை பார்க்கிறார். அந்த ஸ்திரீ 18 வருடமாக கூனியாய் இருக்கிறாள். அவள் பலவீனத்தின் ஆவினாலே அவள் கட்டப்பட்டிருந்தாள். அதுவரைக்கும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அந்த பலவீனத்தின் மத்தியிலும் அவள் ஜெப ஆலயத்திற்கு வந்திருந்தபடியினால் இயேசு அவளை கண்டு அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். Dear child of God, there was a particular woman who had been suffering from a sickness, a spirit of infirmity bound her, and she was not able to stand straight, but she had a bend on her back. Jesus saw her, and he called her and said to her, Woman, thou art delivered from your infirmity. Today, whatever may be your infirmity, Jesus wants to deliver you. He wants to set you free from your infirmity. Dear child of God, believe in Him. She came to the temple to see Jesus, believing Him. Child of God, seek the face of our Lord Jesus Christ. Go wherever He is available, wherever He is preached, wherever He is present, wherever Jesus is even today performing a miracle. Go. Once you go there, Jesus is going to call you, and Jesus is going to perform a miracle in your life. You are going to be set free from your infirmities, whatever it may be. It may be a terrible disease. It may be a terrible problem in your life. It may be a terrible sickness. It may be a problem in your business or in your job, whatever it may be. If you seek His face and if you go to Jesus, He is going to set you free. In His words, there is power to deliver you. Read His words, meditate the word, and you will be set free. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்ன பொழுதே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறத விசுவாசியுங்க. ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற ஆவிகளை நாங்கள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறோம். ஆபிரகாமின் குமாரத்தியாகிய அந்த ஸ்திரியை கட்டி வைத்திருந்த ஆவி இந்த நாட்களிலும் அநேக மக்களை கட்டி வைத்திருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்கள் அனைவரும் விடுதலையாக்கப்படுவார்களாக, வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக, பலவிதமான பிசாசின் கட்டுகள் இருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக, அடிமை பழக்க வழக்கத்திலிருந்து மக்களை விடுதலையாக்க முடியாது. நாங்கள் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.